வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோஸ் பேட், அதாவது நம்ம ஸ்பெக்டக்கல் வேர் பண்ணும்போது நீங்கள் மெட்டல் ஃப்ரேமில் எடுத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃப்ரேம்லையுமே இந்த மாதிரி நோஸ் பேட்ன்றது வருங்க. ஸோ இந்த நோஸ் பேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி ஒரு 3 months அட்லீஸ்ட் ஒரு 5 months ஒன்ஸ்னாச்சும் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்கேஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம நோஸில் மார்க்கிங் அந்த மாதிரி விழும். ஏன்னா இது வந்து சிலிக்கான் நோஸ் பேட் ஆல்ரெடி சாஃப்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம யூஸ் பண்ண நம்ம பாடி ஹீட்டு ப்ளஸ் நம்ம ஃபேஸில் இருக்க டஸ்ட் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுனா ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். சாஃப்டாக இருக்க நோஸ் பேட் வந்து ரொம்ப ஹார்டாகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நோஸில் வந்து மார்க்கிங் அப்படின்றது விழுவுங்க. ரொம்ப வந்து பிளாக் மார்க் மாதிரி விழுவும். ஸோ அதை வந்து நமக்கு சரி பண்ணுறதுக்கு மெயினாக என்ன பண்ணும், அதாவது மார்க்கிங் விழாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோஸ் பேட் நம்ம கண்டிப்பாக எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ஷாப்பில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வாங்கிட்டு நீங்களே வீட்டில் அழகாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நோஸ் பேட் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து பவர் கிளாஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லென்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நோஸ் பேட் சேஞ்ச் பண்ணும்போது இதில் ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து லென்ஸே வேஸ்ட் ஆகிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி கிளாத் ஒன்று வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. வச்சுட்டு கீழே இந்த மாதிரி சேஃப்டிக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அழகாக வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாங்க. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து நியூ நோஸ் பேட் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம எடுத்துகிட்டோம் தனியாக. ஸோ இந்த நோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இது வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு டெமோக்காக தான் காமிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா நியூ ஒன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி நியூவாக வந்து நல்லா ஒயிட் கலர் இருக்கக்கூடிய நோஸ் பேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது இந்த நோஸ் பேட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் வித்தாகவும் கீழே வந்து தின்னாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எப்போவுமே என்ன பண்ணணும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அகன்ற பகுதி மேலே இருக்கிற மாதிரியும் ஷார்ப்பான சின்ன குறுகிய பகுதி வந்து கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் ஆப்போசிட்டில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக நோஸில் போய் உட்காராது. ஸோ இந்த அகன்ற பகுதி வந்து மேலே இருக்கணும். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரைட் லெஃப்ட் நோஸ் போடலாம் அப்படிலாம் இருக்கானா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு நோஸ் போட்டு போட்டாலுமே மெயினாக வந்து உங்களுக்கு அகன்ற பகுதி மேலே வரணும். அதை மட்டும் நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்கிட்டா ஓகே தான். ஸோ இப்போ வந்து இதை ஃபிட் பண்ணலாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஆப்போசிட்டில் அதாவது இப்படி பிடிச்சிட்டு ஆப்போசிட்டில் இந்த நோஸ் பேட் ஃபிட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி பக்கத்தில் இதுவே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பட் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணாதான் எனக்கு கரெக்டாக செட் ஆகும். இல்லை என்ன அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது நம்ம ஸ்க்ரூ வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கரெக்டாக நோஸ் பேட் ப்ராப்பராக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரூ வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். அதுமாதிரி இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரூ வந்து கரெக்டாக அதுக்குரியதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப சின்னதாகவோ அல்லது ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா செட் ஆகாது. சரிங்களா? ஏன்னா சின்னதாக போடும்போது உங்களுக்கு நிற்கும். ஆனால் லூஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக விழுந்துடும். உள்ளே போயிடும். பட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக ஃபிட்டான ஸ்க்ரூ இருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சைடு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி ஆப்போசிட் சைடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளாத் வச்சுக்கிறேன் சேஃப்டிக்கு. ஸோ ஒன்ஸ் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாரா இல்லை மைனஸா அப்படின்றது ஸ்க்ரூ ட்ரைவர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டார் ப்ளஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கரெக்டாக வந்துட்டு ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆகிடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் போய் டேரெக்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரூ வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால் ஒரி பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் இன்கேஸ் வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி மெயின் வந்து நான் சொன்ன மாதிரி லென்ஸில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பொறுமையாக பண்ணணும். நீங்கள் இன்கேஸ் வீட்டில் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இன்கேஸ் ஷாப்லனா உங்களுக்கு அவங்களே வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? ரொம்பவே சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோக்காக கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். மற்றபடி நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் வித்தின் ஒரு 2 or 3 minutesலேயே வந்து நீங்கள் அழகாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ எப்போவுமே நோஸ் பேட் இந்த மாதிரி நல்லா பியூராக ஒயிட்டாக இருக்கணும். ரொம்ப ஹார்டாகக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஆனதுன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போய் டேரெக்டாகவோ அல்லது நீங்களே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. இது வந்து மெட்டல் ஃப்ரேமில் இந்த நோஸ் பேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் மெட்டல் ஃப்ரேமில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்க. இது மாதிரி ரிம்லெஸ் ஃப்ரேமில் இருந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அண்ட் அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் அண்ட் நோஸ் பேட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.